ஓகே, இன்றைக்கி டே 1 ஃபார் PLSQL. ஓகேவா? ஸோ PLSQLன்றது வந்துட்டு இட்ஸ் a ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் ஃபார் ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். ஓகேவா? இப்போ நம்ம PLSQL அட்வான்டேஜ் மெயினாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன். இப்போ ஒவ்வொரு இன்செட் குறி அப்டேட் குறி SQLல நம்ம தனித்தனியாக தானே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ PLSQLன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிங்கிள் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம DDL DML எல்லா ஆப்ரேஷன்ஸுமே நம்ம சிங்கிள் எக்ஸிக்யூஷனில் பண்ண முடியும். ஸோ அது வந்து மேஜர் அட்வான்டேஜ் PLSQLல. ஓகேவா? இப்போ சிங்கிள் லைன்ல எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சிங்கிள் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா எல்லா DMLs எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிரும். ஓகேவா? ஒன்று ஒன்றா எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி, அது அனானிமஸ் பிளாக்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Procedural language for structured query language. ஓகே, சரி. இப்போ வந்து அனானமஸ் பிளாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்னென்னா பிகின் அண்ட் பிளாக்ன்றது அனானமஸ் பிளாக்னு சொல்கிறது. சரி, அதுலேயே வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று நேம்டு பிளாக்கு, இன்னொன்று அன்னோன் நேம்டு பிளாக். ஓகேவா? நேம் இல்லாத பிளாக் ஒன்று, நேம் கொடுக்குற பிளாக். சரி, ஃபஸ்ட்டு அனானமஸ் பிளாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பிகின் எண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம எவ்வளோ கொரி வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து அனானமஸ் பிளாக். சரி, இதில் வந்து 2 டைப் பார்த்தோம் இல்லையா? நேம்டு பிளாக் அப்படின்றது வந்து இப்போ ப்ரொசீஜரு, ஃபங்க்ஷனு, பேக்கேஜு, ட்ரிகரு இதெல்லாம் வந்துட்டு நேம்டு பிளாக். ஒரு நேம் கொடுத்து அதை வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். கரெக்டாக? சரி, இப்போ நேம் இல்லாத பிளாக் அப்படின்னா அதுக்கு வந்து நேம் கிடையாது, நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற கொரியுமே வந்துட்டு டேட்டா பேஸில் ஸ்டோரும் ஆகாது. ஓகேவா? சரி, நேம் இல்லாததான் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? சொல்கிறேன். டிஃப்ரென்சஸ் வந்து பார்ப்போம் பின்னாடி போக தெரியும் உங்களுக்கு. சரி, ஃபஸ்ட்டு அனானமஸ் பிளாக்குள்ளே என்னென்ன கொரி இருக்கோ அது எதுவுமே வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகாது. ஓகேவா? இட் வில் கோ இன் த ஃப்ளோ. இது ரன் ஆகிட்டு போயிட்டே இருக்குமே வழியே என்ன எக்ஸிக்யூட் ஆச்சு, இப்போ நம்ம லைன் கோடிங்ஸ் எழுதியிருக்கோம் அப்படின்னா அது வந்து ஸ்டோர் ஆகாது டேட்டா பேஸில். ஜஸ்ட்டு எக்ஸிக்யூட் மட்டும்தான் ஆகுமே வழியே கம்பைலேஷன் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகே, ஓகே. பட் என்ன கொரின்னு தெரியாமல் நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது? அது தெரிஞ்சதான பண்ண முடியும். அதில் நமக்கு தெரியும், டேட்டா பேஸுக்கு தெரியாது. ஸ்டோர் ஆகாது எதுவுமே. அந்த டேட்டா அந்த கொரி வந்து டேட்டா பேஸ் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம கொரி தனியாக இருக்கும். டேட்டா பேஸில் அந்த கொரி சேவ் ஆகாத வழியாக நம்மக்கிட்ட தான் கொரி இருக்கும்ல. ஆஃப்லைனில் நம்மகிட்ட கொரி இருக்கும். ஆமாம், அன்னேம்டு பிளாக் இதுக்கு பேர். இது வந்து டிபியில் ஸ்டோர் ஆகாது, கம்பைலேஷன்லாம் எதுவும் ஆகாது. ஓகேவா? சரி, இப்போ நேம்டு பிளாக். நேம்டு பிளாக் வந்துட்டு இது வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். டிபி அண்ட் தென் எக்ஸாம்பிள் வந்துட்டு ப்ரொசீஜர், ஃபங்க்ஷன், ட்ரிகர், பேக்கேஜ் அண்ட் கோஸ் ஆன். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நேம்டு பிளாக்கு. சரி, அனானமஸ் பிளாக் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம பிகின் எண்ட் பிளாக்குள்ளே வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அனானமஸ் பிளாக். ஓகே, சரி. இப்போ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு அனானமஸ் பிளாக் அப்படின்னா எப்படி இருக்கணும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டிக்ளரேஷன் பார்ட் இருக்கணும். டிக்ளரேஷனில் நம்ம என்னென்ன, இப்போ நம்ம ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா
அந்த வேரியபிள் டிக்ளரேஷன் எல்லாத்தையும் டிக்ளரேஷன் பார்ட்டில் இருக்கணும். ஓகேவா, வேரியபிள் டிக்ளரேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பிகின். இந்த பிகின் இதுக்குள்ளே தான் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதுக்குள்ளே தான் நம்ம மெயின் பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் பிளாக்கு. இதுக்குள்ளே தான் நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறோமா இல்லை எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாமே இந்த பிகின் எண்ட் பிளாக்குக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேவா, பொரிய போட்டு முடிக்கணும்னா பிகின் எண்ட் ரெண்டுமே இருக்கணும். ஆமாம் ஆமாம் கரெக்டு. இது வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ், அப்புறம் என்ன வேறு கால்குலேஷன்ஸு, கொரி அவுட்புட் வாங்குறது, இது எல்லாமே வந்துட்டு இந்த பிகின் எண்ட் பிளாக்குள்ளே தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸப்ஷன், எரர் ஹேண்ட்லிங். இப்போ ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அதில் வந்துட்டு ஒரு எரர் வந்துருச்சோ இல்லாட்டி டீபக் பண்ணணும் அப்படின்னா அது எரர் ஹேண்ட்லிங் எக்ஸப்ஷன் இங்கே சொல்லுவோம் PLSQL. ஸோ அதுவுமே வந்து இந்த பிகின் எண்டுக்குள்ளே தான் இருக்கணும். எக்ஸப்ஷன் அலைஸ் எரர் ஹேண்ட்லிங். ஓகேவா, சரி. இதுதான் வந்து பேசிக்கான ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ PLSQL பிளாக். ஓகே, சரி. இப்போ இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு சின்ன பிளாக் ஒன்று எழுதலாம். சரி, ஓகே, சரி. பிகின் DBMS_output அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்குது. ஓகேவா, Oracle ப்ரீடிஃபைன்டு பேக்கேஜ் DBMS_output.put_line. இந்த put_line அப்படின்றது வந்து ஒரு ஃபங்க்ஷனு, DBMS அவுட்புட்ன்றது வந்து பேக்கேஜ் டாட் ஃபங்க்ஷன். ஓகேவா, இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பேசிக்காக இப்போ அனானமஸ் பிளாக்ல வந்துட்டு நம்ம எந்த ஒரு டேட்டாவுமே வந்து பார்க்க முடியாது. ஓகேவா, எதுவுமே ஸ்டோர் ஆகாது. நான் முதல்ல இங்கே சொன்ன மாதிரி PLSQL ஏதாவது ரன் பண்ணோம் அப்படின்னா இட் வில் நாட் ஸ்டோர் இன் DB. ஸோ அதனால் நம்ம பார்க்கவும் முடியாது. சரி, ஃபஸ்ட்டு இது பேசிக்கானது. DBMS எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்குள்ளே நம்ம சிங்கிள் கோட்ஸில் எந்த ஒரு வேல்யூ கொடுத்தாலுமே அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, சரி. நான் இங்கே வந்து வெல்கம் டு PLSQL கிளாஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். லாஸ்ட்டில் வந்து செமிகோலன் கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன். பிகின் நெக்ஸ்ட்டு எண்டு, மறுபடியும் செமிகோலன் கொடுத்து க்ளோஸ் பண்ணுறேன். லாஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்லாஷ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, சரி. இதை ரன் பண்ணணும் அப்படின்னா வியூ போயிட்டு DBMS அவுட்புட்னு சொல்லி ஒரு பேனல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். எனேபிள் பண்ணிட்டு இங்கே ஸ்கீமாவில் ஸ்க்ரீனில் தெரில, வியூ தெரியல. வியூ தெரியல, வியூ தெரியல. இரு, மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். இப்போ தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுது மச்சான். அந்த வியூ பட்டன் கிளிக் பண்ணும்போது வந்து ஆப்ஷன்ஸ் தெரியல. சரி, DBMS அவுட்புட் கீழே தெரியுதா இல்லையா? அது தெரியுது. அது போதும். நீ எது போய் கிளிக் பண்ணன்றது தெரியல. கிளிக் பண்ண அப்படின்னா இப்போ தெரியுது. சரி, DBMS அவுட்புட்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு பார்த்தியா? ஆமாம், கிளிக் பண்ண அப்படின்னா DBMS அவுட்புட் நமக்கு வந்துடும். இதில் வந்துட்டு ப்ளஸ் கொடுத்து இந்த நம்ம என்ன ஸ்கீமா யூஸ் பண்ணுறோமோ அதை ஸ்கீமா செலக்ட் பண்ணி கிளிக். ஓகே ஓகே. இது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ DBMS அவுட்புட்டில் வந்து நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை வந்து நார்மலாக நம்ம பார்க்க முடியாது. ஓகேவா, அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு DBMS அவுட்புட்டுன்னு சொல்லி இந்த ஸ்க்ரீனை வந்து எனேபிள் பண்ணணும். ஓகேவா, இது வந்து எங்கே போய் பண்ணணும்னா வியூ ட்ராப் டவுனில் DBMS அவுட்புட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். ஓகே, இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு. சரி, இந்த பிகின் எண்ட் பிளாக்கில் நான் ஜஸ்ட்டு சிங்கிள் கோர்ஸில் வெல்கம் டு PLSQL கிளாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா, இதை எக்ஸிக்யூட் பண்ணலாமா? எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரன்னுன்ற இந்த ரன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் அவுட்புட்டில் வந்துட்டு PLSQL ப்ரொசீஜர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்
அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா, கீழே வந்து டிபிஎம்எஸ் அவுட்புட்டு அப்படின்னு சொல்லி இந்த செஷனில் வந்துட்டு வெல்கம் டு பிஎல்எஸ்யூஎல் கிளாஸ் நம்ம என்ன சிங்கிள் கோட்டை கொடுத்துருக்கோமோ அது வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகேவா, சரி சரி. இதுக்கு வந்து இன்னொரு மெத்தடும் இருக்குது. இப்போ நான் டிபிஎம்எஸ் அவுட்புட்டு வந்து எனக்கு வேண்டாம், ஸ்கிரிப்ட் அவுட்புட்லேயே வந்துட்டு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். செட் சர்வர் அவுட்புட் ஆன். இதை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் தான் இதை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கிரிப்ட் அவுட்புட்லேயே வந்து நமக்கு வந்து அவுட்புட் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கா? வெல்கம் டு பிஎல்எஸ்கியூஎல் கிளாஸ் ப்ளஸ் ப்ரொசீஜர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடுச்சு. ஓகேவா, சரி. இதை வந்து நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா கிளியர் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கொடுத்துக்கலாம். சரி, இங்கே ஒரு எரேசர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கிளியர் அப்படின்னு சொல்லி. இதை யூஸ் பண்ணி நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இது இது என்னன்னு சொல்லி பார்த்து சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு. ப்ரோ எவ்வளோ பொறி அடித்தாலுமே அந்த எரேசர் மாதிரி சொன்னீங்களா, அது ஆமாம் போயிடும். என்ன டிஸ்பிளே ஆகுதோ அது எல்லாமே வந்துட்டு எரேஸ் ஆகிரும். ஓகேவா, அப்போ நம்ம கவனிக்காமல் அதை கொடுத்துட்டோம்னா அப்படின்னு பண்ணுறது வராது. ஆமாம், சரி. இப்போ நெக்ஸ்ட்டு பேசிக் ப்ரோக்ராம் அடிஷன் ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். ஓகேவா, சரி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸ்வலாக பிகின் எழுதுக்கலாம். பிகின்னு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எண்டுன்னு சொல்லி எண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா, இதுக்குள்ளே வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு என்ன தேவை ஒரு பிஎல்எஸ்கியூஎல் பிளாக்குக்கு? பிகின் எண்டு. அதுக்கு டிக்ளரேஷன் தேவை. சரி, டிக்ளரேஷன்னா என்ன? வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு டிக்ளரேஷன் வேணும். சரி, வேரியபிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேரியபிள் வந்து மல்டிபிள் டைப்ஸ் இருக்குது. இப்போ டேட்டா டைப் இருக்குல்ல, நம்பர் டேட்டா டைப்பு, கேரக்டர் டேட்டா டைப், டேட் டேட்டா டைப், டெசிமல், இந்த மாதிரி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வேரியபிள் எடுத்துக்கணும். அந்த வேரியபிளுக்கு என்ன மாதிரி என்ன டேட்டா இருக்கோ அதுக்கேற்ற டேட்டா டைப்பு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, சரி. நான் இப்போ வந்து சிம்பிளாக அடிஷன் தான் பண்ண போகிறேன். ஸோ நம்பர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்பர் டேட்டா டைப் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா, சரி. ஏன்னு ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். இதுக்கு டேட்டா டைப் வந்து நம்பர், அதுக்கு சைஸ் வந்து 5. ஏன்னு வந்து நான் வேரியபிளோட நேம் தான் கொடுக்குறேன் நான் ஒழிய அதுக்கு அடுத்து டேட்டா டைப் தான் டிக்ளேர் பண்ணுறேன். ஓகேவா, இங்கே நான் எது வேணாலும் கொடுத்துக்கலாம், பேர் என்ன வேணாலும் கொடுக்கலாம், A1 B1 எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா, அதுக்கும் டேட்டா டைப்புக்கும் சம்மந்தம் இல்லை. வேரியபிள் நேம் வேறு, அதோட டேட்டா டைப் வேறு. ஓகே, சரி. நான் இப்போ 3 வேரியபிள் செட் பண்ணிக்கிறேன். ஏன்னு ஒரு வேரியபிள், நெக்ஸ்ட்டு பின்னு ஒரு வேரியபிள், அதுக்கும் நம்பர் 5. நெக்ஸ்ட்டு சின்னு ஒரு வேரியபிள், ஏவையும் பிவையும் ஆட் பண்ணி சியில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன் வேல்யூவை. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்பர் 5 கொடுத்தாச்சு. சரி, டிக்ளரேஷன் முடிஞ்சு 3 வேரியபிள் வந்து செட் பண்ணிட்டேன். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார்முலாக்கு முன்னாடி இந்த ஏக்கு பிக்கெல்லாம் வேல்யூஸ் அசைன் பண்ணணும் இல்லையா? அதுக்கு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. என்னென்னா ரேஷியோ ஈக்குவல் டு இது கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ண முடியும். ஓகே, சரி. A = 5 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, B = அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி B = 20. ஓகேவா,
நெக்ஸ்ட்டு சி ஈக்குவல் டு என்னன்னா ஏ ப்ளஸ் பி, சி ஈக்குவல் டு வேரியபிள் ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம சியை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கணும், இதுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். இப்போ பிரிண்ட் பண்ணணும்னா என்ன யூஸ் பண்ணணும்? டிபிஎம்எஸ். இது டிபிஎம்எஸ். ஆமாம், டிபிஎம்எஸ்னா என்னது? இப்போ தான் முன்னாடி பார்த்தோம். டேட்டா அது வந்து எதுக்குன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, சரி. இதில் வந்துட்டு நம்ம ஒரு வேரியபிளில் வேல்யூ இருக்குன்னா அதையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து நம்ம என்ன கேரக்டர் கொடுக்கணுமோ அதை வந்து டைரெக்டாக பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சரி, நான் இங்கே என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சிங்கிள் கோட்ஸில் த அடிஷன் ஆஃப் 2 நம்பர் அப்படின்னு சொல்லி போடுறேன். த அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். சரி, இது வந்து சிங்கிள் கோட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த சி இருக்குது பார்த்தீங்களா, இதையும் சேர்த்து நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா கன்கார்டினேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணணும். கன்கார்டினேஷன் எப்படி பண்ணுறதுனா 2 பைப் சிம்பிள் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கன்கார்டினேஷன். அதான் சி வந்து நான் டைரெக்டாக தான் கொடுக்கணும். சிங்கிள் கோட்டில் கொடுத்தேன் அப்படின்னா அது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். சிங்கிள் கோட்டில் கொடுக்காம நான் டைரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் இந்த வேரியபிளை வந்து கால் பண்ணும். ஓகேவா? கரெக்டு. சரி, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஏபிசி 3 வேரியபிள் அண்ட் டேட்டா டைப் செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஏக்கு ஏபி ரெண்டுக்குமே வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 10 20 கொடுத்துருக்கேன். சின்ற ஃபார்முலாவில் வந்துட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி இஸ் ஈக்குவல் டு சின்னு சொல்லி இங்கே சிக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் என்ன. ஆமாம், பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்ட்டு. இந்த செட் சர்வர் அவுட்புட் ஆன் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு தடவை ஆன் பண்ணாலே போதும், இல்லாட்டி நம்ம சேர்த்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? சரி, இங்கே என்ன வந்திருக்கு? த அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் 30 அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. சரி, இதுதான் வந்து சிம்பிளஸ்ட் அடிஷன் ஃபார்முலா, அடிஷ்னல் ப்ரோக்ராம். ஓகே, சரி. இதுவே வந்து இப்போ இதில் வேல்யூஸ் வந்துட்டு பிகின் அண்ட் பிளாக்குக்குள்ளே தானே நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஏ ஈக்குவல் டு 10 20 அப்படின்னு சொல்லி இது வந்து நம்ம டிக்ளரேஷன்லேயே நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்போ இந்த 2 லைனை நான் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஹைஃபன் 2 ஹைஃபன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன் ரெண்டுமே கமெண்ட் ஆயிரும். இது ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? சரி, டிக்ளரேஷனில் நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன்ல, டிக்ளேர் பண்ண கையோடு நான் வந்து வேல்யூஸ் அசைன் பண்ண போகிறேன். ஏ ஈக்குவல் டு 30, பி ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆர்டர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பி ஈக்குவல் டு 50 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதே வந்துட்டு ஃபார்முலா சேம் தான். சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்கேன். சரி, இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். 80 வந்திருக்கு. கரெக்டாக? சரி, இப்போ என்னென்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் 80 அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் இங்கே பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து ஸ்பேஸ் செமிகோலன் ஸ்பேஸ் இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு ஸ்பேஸோடு எக்ஸிக்யூட் ஆகும். பார்த்தீங்களா? ஸோ ப்ளஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சின்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி அதிலேருந்து தான் நான் அவுட்புட் எடுக்கிறேன். அப்படி இல்லாமல் நம்ம டைரெக்டாக இங்கே ஆட் பண்ணவும் செய்யலாம். ஏ ப்ளஸ் பி அப்படின்னு நம்ம கொடுக்க முடியும் இங்கே. ஓகேவா? அப்படி கொடுத்தோம் அப்படின்னா இந்த சின்ற வேரியபிளே நமக்கு வேணாம் இல்லையா. சிஏ வந்து நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, டைரெக்டாக நம்ம ஏபி வேல்யூ கொடுக்குறோம். அந்த ஏ ப்ளஸ் பியை இங்கே டைரெக்டாக பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணோடனே நமக்கு 80 வந்துருச்சு. கரெக்டாக? சரி, இப்போ பார்த்த வரைக்கும் எல்லாமே இப்போ கொடுக்குற இன்புட் வந்து
ஆல்ரெடி நம்ம ப்ரீடிஃபைன்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கரெக்டாக. இப்போ இப்படி கொடுக்கறதுனால இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் கரெக்டாக. இதை நான் திருப்பி இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூசர் டிஃபைன்டு இன்புட் வாங்கணும் கரெக்டாக. யூசர் டிஃபைன்டு இன்புட் எப்படி வாங்கணும் அப்படின்னா ரன் டைமில் வந்து நமக்கு இன்புட்ஸ் வாங்கணும். அது எப்படி வாங்குறது அப்படின்னா யூசர் டிஃபைன்டு இன்புட். சரி, எக்ஸிக்யூட் பண்ணால் உங்களுக்கு புரியும். இதுவரை பார்த்தது எல்லாமே ஹார்ட் கோடராக நான் வேல்யூ கொடுத்துருக்கேன் ஓகேவா. இப்போ நான் கொடுக்குறது வந்து யூசர் டிஃபைன்டு இன்புட் விச் மீன்ஸ் ரன் டைமில் நான் இன்புட் கொடுக்க போகிறேன். அது எப்படி கொடுக்கறதுனா இந்த வேல்யூஸை எடுத்துகிட்டு ஆம்பர்சன்ட் ஏ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகேவா. இங்கேயும் வேல்யூஸை எடுத்துகிட்டு ஆம்பர்சன்ட் பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா ரன் டைமில் எனக்கு இன்புட் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நமக்கு டைரெக்டாக கேட்கும். எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ பாருங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ என்டர் த வேல்யூ ஃபார் ஏ அப்படின்னு கேட்குதா. இது இப்போ வந்து நம்ம யூசர் டிஃபைன்ட் இன்புட் எது வேணாலும் கொடுக்கலாம். ஆமாம், ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரு 15 கொடுக்குறேன். ஓகே கொடுத்தா என்டர் த வேல்யூ ஃபார் பி. இப்போ அகெயின் வந்து ஒரு 15 கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடிஷன் ஆஃப் 2 numbers is 30 ஓகேவா. நம்ம ரியல் டைமில் கொடுக்குற வேல்யூ வந்து யூசர் டிஃபைன்டு இன்புட்டாக இருந்தால் தான் இது அகெயின் சிங்கிள் ப்ரொசீஜரையே நான் திருப்பி யூஸ் பண்ண முடியும். சரி, வேறு எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா 10 20 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் ஒவ்வொரு தடவையும் போயிட்டு இந்த ஹார்ட் கோடட் வேல்யூ வந்து மாற்றுற மாதிரி இருக்கும் கரெக்டாக. அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு தான் நெக்ஸ்ட்டு அட்வான்ஸாக வந்துட்டு இந்த யூசர் டிஃபைன்டு இன்புட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. சரி, இதுவரை பார்த்த வரை புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சது ப்ரோ. என்ன ஒரே ஒரு பிரச்சனை திருப்பி நினைக்காம நான் மறந்துடும். இதுதான் எனக்கு ஒரு பிரச்சனையே. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு சிம்பிள் அடிஷன் பார்த்துருக்கோம், 4 ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன் வந்து பிகின் அண்ட் பிளாக்குள்ளே பண்ணுறது எப்படி, நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷனில் வந்து எப்படி வேல்யூஸ் அசைன் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ டைரெக்டாக நம்ம ஆப்ரேஷன் வந்து டிபிஎம்எஸில் எப்படி பண்ணுறது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ரன் டைமில் எப்படி இன்புட் கொடுக்குறது அப்படின்றதையும் பார்த்தாச்சு ஓகேவா. சரி, இதுதான் வந்து பேசிக் அடிஷன். நீங்கள் வந்து டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், ஆவரேஜ் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே. அதே ஃபார்முலா தான், நமக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலாவை வந்து மாற்றிக்க முடியும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஆவரேஜ் பண்ணுறோம் அப்படின்னா A+B அகெயின் அதை டிவைட் பண்ணி நம்ம போடணும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி ஃபார்முலாவை வந்து மாற்றிக்கணும். நம்பருக்கு ஆமாம், நம்பருக்கு இது வந்து உங்களே ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க உங்கள் டீமில். பொரியெல்லாம் பெருசாக எதுவும் அதில் அப்புறம் பண்ணலான்றீங்களா? லாஸ்ட்டாக அவங்க டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. இப்போதைக்கு செஷன் முடிச்சிடுறேன், லாஸ்ட்டில் கேளுங்க. சரி சரி, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இந்த PLSQL பிளாக்குள்ளே ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஓகே. சரி, செலக்ட் ஸ்டேட்மெண்ட் இன்சைட் அ PLSQL பிளாக் ஓகே. இதை வந்து நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, முதல்ல சொன்ன மாதிரி நான் வந்துட்டு பேசிக்காக PLSQL ப்ரொசீஜரில் எந்த ஒரு வேல்யூமே ஸ்டோர் ஆகாது ஓகேவா. நம்ம வேல்யூஸ் கொடுக்குறோம், அதை ஸ்டோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த வேரியபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு வேரியபிளில் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வேரியபிளை வந்துட்டு
அதில் வந்து என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். இப்படி தான் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? டைரெக்டாக இப்போ பிகின் எண்டு பிளாக்குள்ளே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்ன்னு போட்டேன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. இல்லை, எரர் அடிக்கும். ஏன்னா டைரெக்டாக வந்து இப்போ நம்ம பார்க்க முடியாது பிஎல்எஸ்கியூஎல் பிளாக்கில். ஓகேவா? வேரியபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம செக் பண்ண முடியும் என்ன வேல்யூ இருக்குது இந்த டேபிளில் அப்படின்னாலும். ஓகே, சரி. இப்போ பேசிக்காக நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன் பார்ட்டு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செலக்ட் ஸ்டார் செலக்ட் salary from employees where employee ID equal to 100 ஸ்டீவன் வந்து எவ்வளோ சேலரி வாங்குறான் அப்படின்றத வந்து நம்ம பிஎல்எஸ்கியூவில் வந்து பார்க்கலாம். எஸ்கியூவில் நீங்கள் சிம்பிளாக இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சேலரி வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? பிஎல்எஸ்கியூவில் அப்படி பண்ண முடியாது, ஏன்னா டேட்டா ஸ்டோர் ஆகாது. பிகின் எண்டு. ஓகே, போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு வேல்யூவை பார்க்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். கரெக்டாக? வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம்னா வேரியபிளுக்கு என்ன தேவை? இல்லை, கரெக்ட், டிக்ளேர். வேரியபிள் வந்து v_salary அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். டேட்டா டைப் வந்து நம்பர் டேட்டா டைப்பு, நம்பர் ஆஃப் 6 டிஜிட் கொடுத்துக்கிறேன். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு வந்து பிகின் எண்டு பிளாக்குக்குள்ளே இப்போ வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணலாம் சேலரிக்கு. செலக்ட் சேலரி, இல்லை அப்படி இல்லை, சேலரி இன்ட்டு கிளாஸ்ன்னு ஒன்று இருக்குது. சேலரி இன்ட்டு v_salary ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த இன்ட்டு கிளாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே என்ன வேல்யூ வருதோ அது ஆட்டோமேட்டிக்காக இந்த v_salary வேரியபிளுக்கு அசைன் ஆயிரும். ஓகேவா? முன்னாடி நம்ம எப்படி அசைன் பண்ணோம்? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அசைன் பண்ணோம். கரெக்டாக? இப்போ செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ட்டு கிளாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம அசைன் பண்ணணும். ஓகே, சரி. ஃப்ரம் employees where employee ID equal to 100. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வேரியபிள் வந்து ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும்தான் எடுத்துகிட்டு வரும், ஒரு ரெக்கார்டை மட்டும்தான் ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து சிம்பிள் வேரியபிள். வேரியபிள்ஸே மல்டிபிள் டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். இந்த சிம்பிள் வேரியபிள் வந்துட்டு சிங்கிள் ரெக்கார்டை மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணும், சிங்கிள் காலமில் இருக்க ஒரே ஒரு வேல்யூ தான் எடுத்துகிட்டு வரும். சரியா? சிங்கிள் வேல்யூ தான் கொண்டு வரும். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு வந்து சரி, இப்போ வந்து வேல்யூ வந்து இந்த v_salary கொடுத்துட்டோம். இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? dbms_output.put_line. இதெல்லாம் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. output.put_line. ஓகேவா? சரி, இதில் சிங்கிள் கோட்டில் என்ன கொடுக்கலாம்? நம்ம சிங்கிள் கோட்டில் வந்து இந்த சேலரி ஆஃப் எம்ப்ளாயி 100. ஓகேவா? இஸ் ஓகே, இது கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கன்காட்னேஷன் யூஸ் பண்ணி v_salary அப்படின்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? எண்டு. நெக்ஸ்ட்டு எண்டு முடிஞ்சோடனே ஒரு ஸ்லாஷ் கொடுத்தாச்சு. ஓகே, அவ்வளோதான். இதை வந்துட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்ட்டு. சரி, the salary of employee 100 is 24,000 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்திருக்கு. கரெக்டாக? இப்படி தான் வந்து ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் PLSQL பிளாக்கில். ஓகேவா? நம்ம டைரெக்டாக பிகின் எண்டு பிளாக்கில் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸு இல்லாட்டி இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரன் ஆகாது. ஓகேவா? போட்டு கூட காட்டுறோம். பிகின் எண்டு கொடுத்துட்டு இதை 3 லைனை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்.
எரர் வருது பார்த்தீங்களா, an into class is expected in this select statement. into class வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். சரி, இதுலேயே வந்துட்டு நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி யூசர் டிஃபைன்டாக மாற்றலாமா? இப்போ எம்ப்ளாய் ஐடி வந்து நான் ஹார்ட் கோடராக கொடுத்துருக்கேன் கரெக்டாக 100 அப்படின்னு சொல்லி. இப்போ இதை யூசர் டிஃபைன்டாக எப்படி மாற்றலாம்? என்னது, எம்ப்ளாயி ஐடிக்கு ஒரு வேரியபிள் போடணுமா? எம்ப்ளாய் ஐடின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டேன். டேட்டா டைப் வந்து நம்பர், நம்பர் ஆஃப் 10 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் தென் ஆம்பர்சண்ட் வேரியபிள் நேம். ஓகேவா? ஆமாம், அண்டு ஆம்பர்சண்ட். சரி, இங்கே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு யூசர் டிஃபைன்டு ப்ரோக்ராமாக மாற்றியாச்சா? இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். என்டர் த வேல்யூ ஃபார் வி _ எம்ப்ளாயி ஐடின்னு சொல்லி கேட்குது. நான் இங்கே வந்து இப்போ இந்த ரெக்கார்டில் அது வேலிடான எம்ப்ளாயி ஐடியாக இருக்கணும் எம்ப்ளாயி டேபிள். சரி, 102 வந்து கொடுக்குறேன். ஓகே, 102ஓட சேலரி வந்துட்டு 17,000. ஓகேவா? ஐடி நம்பர் தான் கொடுக்கணும். ஆமாம், நம்ம என்ன ஐடி நம்பர் தரமோ அந்த ஐடி நம்பர் என்ன சாப்பிடுதோ அதை காமிச்சோம். கரெக்டு. ஓகே, the salary of employee 100 அப்படின்ற இங்கே வந்துட்டு நம்ம யூசர் டிஃபைன்டாக கொடுக்கல, அதனால டைரெக்டாக 100 வந்திருக்கு. கரெக்டாக? ஓகே, இதையும் வேணும்னா நம்ம மாற்றிக்க முடியும். இந்த 100க்கு பதிலாக வி _ எம்ப்ளாயி ஐடியை வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா யூசர் டிஃபைன்டாக ஆயிரும். கரெக்டாக? டைப் யூஸ் பண்ணி வேரியபிள் போட்டு ஓகே 103. The salary of employee 103 is 9,000 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை PLSQL பிளாக்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, சரி, இதை வந்து கோத்ரூ பண்ணுங்கள். இன்னைக்கு கிளாஸ் ஃபைண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்துட்டு எக்ஸப்ஷன், ஒரு அப்டேட், இன்செர்ட் இதெல்லாம் எப்படி டிஎம்எல்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது PLSQL பிளாக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? சரி.